நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழலையும் தன் மனம் நல்லதே சொல்லும் என்று நல்லதே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே நண்பர்களே, எதிர்வரக்கூடிய ஜனவரி 2026 நமக்கு எப்படி இருக்கும், முன்னாடி சாதிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். 2026 நமக்கு நல்ல சாதனை வருடமாக அமைந்திருக்கும் சொல்லி சுக்கிர தசை உடையவர்களுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. கேது திசை உடையவர்கள், கேது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஏர்லியாக வரக்கூடியது. கேது கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு 30 வயசுக்குள்ளே 17-20 வயசுக்குள்ளே கேது திசை போயிடும். அதை சுக்கிரன் அடுத்தது சூரியன் 10ஆம் வீட்டுக்குடையவனால பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்டெப் எடுங்க, பிரச்சனையே கிடையாது. அதனுடைய பிஸ்னஸ்னுடைய பேஸ் எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கோங்க. அம்சமாக பிளான் பண்ணிட்டு இந்த 2026 கம்ப்ளீட்டாக அதுக்கு சர்வேலாம் எடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துட்டு நமக்கு அதனால் ட்ரைனிங் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு அந்த பேஸை பண்ணிட்டோம்னா வரக்கூடிய நாட்களில் நல்ல அமைப்போக இருக்கக்கூடியதாக இந்த சூரிய திசை அமைந்திருக்கு. நமக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சின்னத்திரை பெரிய திரை பார்த்தோம். அவர்களுக்கு இந்த வருடம் 2026 நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடிய வருடமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா நமக்கு சனியினுடைய பார்வை இருந்தாலுமே 7, 8, 9, 10 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அது குருவினுடைய வீடு. இப்போ உட்கார்ந்து இருக்கிறது குருவினுடைய வீடு. குருவினுடைய வீட்டில் உட்கார்ந்து இன்னொரு குருவினுடைய வீட்டை சனி பார்க்கச்சு. அது 2ஆம் வீடு அப்படிங்கிறச்சு நாம் ஒரு இடத்துல போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட பேசச்சே குரலை உயர்த்தாமல் நம்ம போய் கேட்குறது ஒரு டைரக்டர்ஷிப்புக்கோ அல்லது அசிஸ்டண்ட்டுக்கோ அல்லது ஒரு கதை எழுதுவதற்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு வேற ஒருத்தரை நாடி நம்ம போகிற போது நம்முடைய குரலை உயர்த்துறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். சீனி வெறுத்து போகிறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். இது ரெண்டையும் இல்லாமல் நாம் பண்ணினோம்னா நிச்சயமாக ரொம்ப ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். மெயினாக இந்த அடுக்குமாடி குடியிருப்பு இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. சாதாரணமாகவே பிரச்சனை வரும் சார். ஏன்னா அந்த சில சமயங்களில் அடுக்குமாடி நம்மகிட்ட பிரச்சனை வராது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸோ மற்ற அதை நிர்வாகம் பண்ணுறவங்களோ எடுத்துருவாங்க. இருந்தாலுமே இந்த வருஷம் அது நம்மகிட்ட வர்ற அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் நமக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம கார் பார்க்கிங்கில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. நம்ம காரை விட்டுட்டு போவோம், ஏதோ காரில் ஒரு பஞ்சராக இருக்கும் அல்லது ஏதோ ஆகிருக்கும், அதனால் நமக்கு இரிட்டேஷன் வர்றதுக்கு, சண்டை போடுறதுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன சூழ்நிலைகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமை நல்ல விஷயத்தை ரெக்லெஸ்னஸ்ஸாக இருந்துடாதீங்க. எந்த இடத்துலையுமே ஒரு பொருளை வச்சோம், ஒரு பொருளை எடுக்கிறோம். உதாரணத்துக்கு காரை செல்ஃப் லாக்கிங் இருந்ததுன்னா காரை லாக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம லாக் பண்ணிட்டோம்னு நினச்சி எதையோ மூடிட்டு நம்ம திரும்பி வந்துடாமல் அந்த மாதிரி ரெக்லெஸ்னஸ் சில சமயங்களில் அது நம்மளுக்கு இரிட்டேஷனாக இருக்கும். என்னடா திரும்ப சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, பூட்டை இழுத்து பார்க்குறதுன்னு. மற்றவங்க வேணால் அது கிண்டல் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி செய்கிறது நமக்கு நல்லது. அது நம்முடைய ஃப்யூச்சருக்கு நிச்சயமாக உதவக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், ரொம்ப அட்டாச்மெண்ட்டெல்லாம் அதிகமாக வச்சுக்காதீங்க. பேசிக்காகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் அதிகம் கிடையாது. இருந்தாலும் சில சமயங்களில் வரக்கூடிய அட்டாச்மெண்ட்டு கொஞ்சம் ஓவராக இருக்கும். இந்த வருஷம் நம்ம எதை எடுத்தாலும் என்னமோ தெரியல, ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் உள்ளுக்குள்ளே அப்படி ஃபீலிங்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஏற்படும். அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பேசிக்காக நம்ம அந்த பல் இருக்கக்கூடிய அது பல்லினால் ஏற்படக்கூடிய தொல்லை இந்த வருடம் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. பல்லாக்கிட்ட போங்க. எடுத்த உடனே ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை மாத்திரை போட்டுன்ட்டு சரியாகலைன்னா டென்டிஸ்ட்டை போயிட்டு வருது அப்படிங்கிறது மிக மிக நல்லது. ஏதாவது ஒரு சர்ஜன் பார்த்து வச்சுக்கோங்க. அல்லது எதுக்காவது நம்ம கீழே விழுந்தோம் அல்லது ஒரு சர்ஜரி ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த வருடம் நமக்கு எல்லாருக்கும் எல்லாமே ஆகும்னு கிடையாதுங்க. ஒரு சிலருக்கு ஆகலாம். ஏன்னா பேஸ்ட் ஆன் நம்முடைய ஜாதக கட்டம் வேறு இருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிறது இந்த 26 ஆகக்கூடியது இது ஒரு 25% தான், 25லேருந்து 30% தான் பொது பலன்கள். அதனால் சார் இப்படியெல்லாம் எனக்கு ஆகலையே அப்படின்னா எல்லாருக்கும் ஆகும்னு கிடையாது, ஒரு சிலருக்கு ஆகலாம். ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள் நடக்கணும்னு இருக்குது. அது ஒரு சிலருக்கு நம்முடைய ஜாதக பிரகாரம் நடக்காமல் இருக்கலாம். அதே மாதிரி ஆனஸ் அதில் பிரச்சனை வருவதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்குது. அந்த டிசீஸ் ஏதாவது வந்தது, கொஞ்சமாக நம்மளால் மூச்சு விட முடியல, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, அதை ஒற்றிய ப்ராப்ளம் அப்படின்னா உடனே நம்ம டாக்டர்கிட்ட காட்டி அதற்கான பரிகாரத்தை செய்வது அப்படிங்கிறது மிக மிக நல்லது. பரிகாரம்னா இன்னொன்று வருது, நம்முடைய பேசிக்காக இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒரு
இம்பார்ட்டண்ட் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறச்சு வெளிநாடு போகணும். முக்கியமாக வெளிநாடு போகிறது எப்படி சார் இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு? நாம் இருக்கும் இடத்தை விட்டு வெளிநாடு போகிறதுங்கிறது கொஞ்சம் அவ்வளவு ஈஸியாக இல்லை சார், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனாலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு பலன் தரும். ஏன்னா 10ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டையும் பார்க்குறார் சனி. அதே சனி 3ஆம் பார்வையாக நம்முடைய 7ஆம் வீட்டை பார்க்குறார். அதனால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், நம்முடைய 10ஆம் வீடு சூரியனுடைய வீடு, அந்த சூரியனுடைய வீட்டில் கேது உட்கார்ந்துருக்கார். அதனால் நழுவி போகக்கூடிய சான்சஸ் நமக்கு நிறைய இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு டில்லி டார்லிங்காக இருக்கக்கூடாது. செஞ்சால் செய்யலைன்னா இல்லை. எந்த கலர் கார் வாங்கலாம், கார் வாங்க போச்சு வெள்ளை கார் வாங்கலாமா, கருப்பு கார் வாங்கலாமா, அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கக்கூடாது. சிவப்பு வாங்கலாமா, ப்ளூ வாங்கலாமா, நமக்கு எதே ஏற்றது ஒரு 2-3 பிளான் பண்ணுங்கள். ப்ரீவியஸாக திங்க் பண்ணி பாருங்கள், எந்த கார் நம்மகிட்ட அல்லது எந்த பைக் நம்மகிட்ட இருந்தது, நமக்கு எது ஒத்து வருது, அதை போய் வாங்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நிதானித்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயோ அல்லது மற்றவர்கள்ட்டையோ கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதாக படக்கூடியது. மெயினாக இந்த மெடிசன் லைனில் இருப்பவர்கள், அதாவது நம்முடைய வீடு செவ்வாயினுடைய வீடு, மெடிசன் லைனில் இருப்பவர்களுக்கு மெடிக்கல் துறையில் மருத்துவத்துறை முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் இந்த வருடம் நல்ல வருடமாக அமைஞ்சிருக்கு சார். நல்ல பணம் புரளக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் அமைந்திருக்கிறது. பணப்புழக்கம் அப்படின்னா நிச்சயமாக நல்லா இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் வீடு சூரியனுடைய வீடு அப்படிங்கிற சூரியன் நல்லா இருக்கார். அந்த சனியினால் பார்க்கப்படலை. ராகுகேது இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்கிறது உண்மைதான். அதுவும் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. நிலம் நீர் சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்லையோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லையோ அது மீன் வியாபாரம் செய்கிறவங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் மிக ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது. டிரைவர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. லாங் டிரைவிங் போச்சு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. பண இழப்பு அப்படிங்கிறது இந்த வருடம் நமக்கு ஏற்படக்கூடும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்படியே இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஒரு இடத்தையும் கிராஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. மெயினாக தேட்டர்ஸ், அதாவது நமக்கு ஒளி சம்பந்தப்பட்ட அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு கேமராவுடைய பின்னாடி இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய வருஷமாக இருக்கும். அதுவும் அவர்களுக்கு அவருடைய நண்பர்களால் உதவி நிச்சயமாக இந்த வருஷம் உண்டு. ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார், தன்னுடைய 7ஆம் வரையை பார்க்குறார். நண்பர்களால் அவர்களுக்கு உதவி, நம்முடைய உறவினர்களால் நமக்கு உதவி அப்படிங்கிறது இந்த கேமரா ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு, நிழல் ஒலி இசை இதை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் வருவது, நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் முன்னேற்றம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. முக்கியமாக ஒரு வார்த்தை சொல்லணும், நமக்கு தெரிஞ்சவங்க அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் எப்படி இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் கேட்க வேண்டாம். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் 2026 அவர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடிய வருடமாகத்தான் அமைந்திருக்கிறது. பொதுவாக நம்மை படைத்தவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் சார். அது குலதெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அப்பப்போ தெய்வத்தை வணங்கி வருதல் நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதுவும் நம்முடைய குலதெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அம்மன் அம்பாள் தாயார் அவருடைய வழிபாடு. இப்போ முருகனை போய் வழிபட்டாலும் வெள்ளி தெய்வனோடு இருக்கக்கூடிய முருகன், சிவனை போய் வழிபட்டாலும் சிவன் சக்தியோடு இருக்கக்கூடியது அல்லது அம்பாளையும் சேர்த்து வழிபடக்கூடியது. பெருமாள் எடுத்தனா பெருமாள் மகாலட்சுமியோடு இருக்கக்கூடியது. உதாரணத்துக்கு நரசிம்மன் எடுத்தனா லக்ஷ்மியோடு இருக்கக்கூடிய நரசிம்மன். இப்படி அம்பாள் இருக்கக்கூடிய இடமாக செல்லியம்மன், திரௌபதி அம்மன், இப்படி அம்மனை தரிசித்தாலும் அல்லது அம்பாள் இருக்கக்கூடிய நாயர்களை நாம் தரிசித்து வந்தாலும் இந்த வருடம் நிச்சயமாக ஏற்றம் தரும். அதுவும் நமக்கு குலதெய்வம் வெற்றி தெய்வமாக இருந்ததுன்னா கவலையே படாதீங்க. நல்ல ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க அல்லது குலதெய்வத்து இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அபிஷேகம் பண்ணச்சு 2 விஷயங்களை முக்கிய இம்பார்ட்டன்ஸை வச்சுக்குவாங்க. ஒன்று தேங்காய் இளநீர், இன்னொன்று தேன். இந்த 2மே அந்த அபிஷேகத்தில் கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறத மனசுக்குள்ள பரிபூர்வமாக எண்ணிண்டு இந்த வருஷத்தில் அதை 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அதனால் முடிஞ்சால் ஒரு தரம் சனீஸ்வரனை பார்த்துட்டு வாங்க, சேவிச்சுட்டு வாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த ஊரில் ஒரு திருநள்ளாறோ திருப்பள்ளிக்காடோ எந்த இடத்துக்கு சனீஸ்வரன் போகிறீங்களோ இருந்துட்டு வாங்க. பெட்டர் நம்ம நவகிரகங்களை சனிக்கிழமைகள் ஈவினிங் 7 to 8 வணங்கி வருதல், முடிந்தால் விளக்கேற்றி வருதல் அப்படிங்கிறது, அதுவும் எஸ்பெஷலி நம்முடைய நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி செஞ்சு வந்தோம்னா
விசாகம் வருஷம் கேட்டை நட்சத்திரத்தை செஞ்சு வந்தோம்னா நல்ல ஏற்றம் இருக்கும். 2026 என்பது நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வருடமாகத்தான் நம்ம இருக்கும். இதற்கடுத்து நம்ம நிறைய காணொலி போடுறோம். அதாவது வரக்கூடிய காணொலி எப்படி இருக்குன்னு நம்முடைய தசாநாதன் தசாபுக்தி, இப்போ நம்ம எந்த தசையில் இருக்கோம், எந்த தசா புக்தி நடக்கிறது, என்ன செஞ்சால் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் நமக்கு வரும் இல்லையா. ரொம்ப தூரம் நடந்து போனோம் அப்படின்னா சைக்கிள் எடுத்துன்னு போகலாம், 3 கிலோமீட்டர் போனோம்னா சைக்கிள் எடுத்துன்னு போகலாம். அந்த சின்ன மாற்றத்தை நம்ம எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற தனித்தனி காணொலிகள் வருது. அதனால் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிச்சே பக்கத்தில் ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.